உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்கே காணோம்? உங்க அப்பாவை காணோம். இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது போதும். அப்ப மக்கள் மனசுல இருந்தாருன்னா அவர் தொகுதியிலே நேரம் ஜெயிச்சிருந்திருப்பார்ல. மக்கள் மனசுல எல்லாம் இப்ப அப்பெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு முதல்வரா விஜய் மட்டும் தான் இருக்காரு. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா எலெக்ஷன்லயுமே அவர் மட்டும் தான் இருக்காரு. மக்கள் மனசுல இருந்துன்னா மக்களுங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன் விஜய்க்கு போட்டாங்க ஓட்டு? விஜய் ஒரு தடவை தேர்ந்தெடுத்து அவர் நாட்டுக்கு நல்லது செய்வாருன்றதுனால தான் அவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அப்படிதான் பேசுவார். என்ன பண்ணும் பின்ன? ஆமாங்க, நான் தோத்துறாங்க, எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் உட்காந்து அழுவ முடியும், வெளியே அழுது காட்ட முடியும். அவர் அப்படிதான் பேசி ஆகணும். நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து மக்கள் மனசு என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கட்சிக்காரன் சொல்ற நம்பாதீங்க. அப்பா மக்கள் மனசுல இருந்தாருன்னா நான் ஜெயிச்சிருப்பாரு. மக்கள் மனசுல விஜய் தானே இருக்கிறாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. மக்கள் மனசுல இருக்கிற ஏன் கொளுத்துற தோல் தோத்தீங்க? அப்பா காணும் தேடதான் செய்வாங்க. சபையில குட்டி கதை தானே அவர் சொன்னாரு. அது ஒரு இயல்பா சொல்லி வராத காரணம் என்ன? தோத்ததான காரணம். நீங்க இனிமேல் மக்கள் மனசுல விஜய் சார் தான் இருப்பாரு. இதுதான் நிரந்தரம். நீங்க தேர்தல் நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேர்தல் இடத்துல நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். உங்களை ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நீங்க பேசுற பேச்சு நீங்க முதலாள நீங்க இருந்திருந்தா நீ தானங்க முதலமைச்சர். நீ இல்லாதனாலதாங்க இப்ப எல்லாம் அப்படியே இருக்கு. முதல் ஆளியார் சேகர்பாபு, ரெண்டாவது செந்தில் பாலாஜி. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனதுதான் அதிகமாக இருந்திருக்கிறது. எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீ முதலமைச்சர் தேடி பார்க்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கோட்டையில தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க. அதில் கையெழுத்து போட்டுருவேன். மு.க.ஸ்டாலின் தேடி பார்க்கணும் அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்க. உங்க அப்பா இருந்ததுனால அதிகமா வேணா போயிருக்கலாம். அதிகமா போனது பெருசு இல்ல, அதிகமா யாரு செய்யறாங்கன்றதுதான் விஷயம் இருக்குல்ல. 5 வருஷம் நீ ஆடும்போது அதிகமா கோட்டைக்கு தானே போகணும். அப்புறம் வீட்டுக்காக போகணும். அவர் பின்ன பதவியில இருந்தா அவர் போய் தான் ஆகணும். நான் போக முடியுமா, நீ போக முடியுமா? பதவியில யார் இருக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க, அவங்க தான் போக முடியும். எதிர் பார்ட்டி போக முடியும். சம்மாகிற ரோட்ல போறவங்களாம் போக முடியுமா? எல்லாருமே முதலமைச்சரா இருக்கும்போது போவதான் செய்வாங்க. விஜய் சாருக்கும் தான் போவாரு. கோட்டைக்கு நீங்க அதிகமா போயிருந்தீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க நாட்டுக்கு? பொதுவாகவே எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பாக செயல்படுவாங்க. அதனால நாங்களே அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பாக செயல்படுவாங்க சொல்லி அவங்க எதிர்கட்சியா வச்சிருக்கோம். ஆளுங்கட்சியா இருந்தா அவங்க அவ்வளவா செயல்பட மாட்டாங்க. நீ என்னதான் செஞ்சிருக்க கொளத்தூர்ல? அதிகமான கள்ள ஓட்டு தான் நீ போட்டு வந்திருக்க கொளத்தூர்ல. இல்லாட்டி வந்திருப்பியா? மக்களுக்கு நீ அதிகமா செஞ்சு நீ என்னதான் செஞ்ச? அப்படி செஞ்சதா நீ தானே செய்யாம இருக்கிற தமிழ்நாட்டிலே கொளத்தூர்ல தான் அதிகமான கள்ள ஓட்டு. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். அப்பா சட்டமன்றத்தில் தேடாதீங்க, அப்பா மக்கள் மனசுல இருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு. அப்ப மக்கள் மனசுல இருந்தாருன்னா அவர் தொகுதியிலே நேரம் ஜெயிச்சிருந்திருப்பார்ல. மக்கள் மனசுல எல்லாம் இப்ப அப்பெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு முதல்வரா விஜய் மட்டும் தான் இருக்காரு. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா எலெக்ஷன்லயுமே அவர் மட்டும் தான் இருக்காரு. மக்கள் தேடும் இடத்துல முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் பேசிருக்காரு. அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் தொகுதியிலுமே நிறைய விஷயம் அவர் பண்ணியிருந்திருக்கலாமே. ஏன்னா நம்மளுக்கு இப்ப மகளிருக்கு எல்லா இயருமே இது வந்திருக்கு. பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க, எல்லாம் விட்டுருக்காங்க. ஆனா அவர் எல்லா வருஷமே 4000 நம்மளுக்கு தரலையே. இந்த வருஷம் மட்டும் தானே கேட்டா பசங்க லீவ்ல இருப்பாங்க, அதுக்குன்னு சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஒன்னு செய்யணும்னா வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது கண்டினியூஸா செய்யணும். அவங்க இதுவரை 4 வருஷமா செய்யாம இந்த இடப்பட்ட 6 மாசத்துல அவங்க செய்யறதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எல்லா முதலமைச்சரோட நான் தான் கோட்டைக்கு அதிகமா போயிருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் போயிருக்கலாம், மேபி அவங்க அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, அதுக்கப்புறம் அவர் பையன் வரலாம். ஆனா இது ஒண்ணும் அவங்களோட வீடு கிடையாது. அவருக்கு அப்புறம் அவங்க பையன், அவருக்கு அப்புறம் அவங்க பேரன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அப்பா இருந்ததுனால அதிகமா வேணா போயிருக்கலாம். அதிகமா போனது பெருசு இல்ல, அதிகமா யாரு செய்யறாங்கன்றதுதான் விஷயம் இருக்குல்ல. இப்ப முதலமைச்சர் மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவர் நிறைய செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம். எங்க எதிர்பார்ப்பை வேஸ்ட் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை நிறைய வச்சிருக்கோம். மக்கள் மனசுல இருந்துன்னா மக்களுங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன் விஜய்க்கு போட்டாங்க ஓட்டு? விஜய் ஒரு தடவை தேர்ந்தெடுத்து அவர் நாட்டுக்கு நல்லது செய்வாருன்றதுனால தான் அவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா இருந்து நாடே எப்படி நாசமா போச்சு. அதை நீ திருத்தி வச்சிருந்தா உனக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே மக்களுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நிலைமை இருக்க மோசமாவது நாடுன்னு தெரிஞ்சுதான் புதுசா ஒருத்தரை உட்கார வைக்கணும் தான் விஜய் உட்கார வச்சிருக்காங்க. அவர் நாட்டை நல்லா கொடுப்பாரு. இப்போ மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் மக்கள் தேடும் இடத்துல முதல் ஆளா போய் நிப்பேன்னு தான் சொன்னாரு ஸ்டாலின் சொல்றாரு. எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எலெக்ஷன்ல வரும்போது நின்னு பார்த்தா தானே தெரியும் எல்லாரும். எவ்வளவு பொண்ணுங்க செத்து இருக்கு, எவ்வளவு பொம்பளைங்க. இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்ன எவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. இப்பவே நடக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கண்ட்ரோல் பண்ணி
விஜய் சார் இதை செய்வார், நாட்டை நல்லா திருத்தி வைப்பார். அது ஒரு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சரா இருக்கும்போது நான் தான் கோட்டைக்கு அதிக டைம் போயிருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எல்லாருமே முதலமைச்சரா இருக்கும்போது போவதான் செய்வாங்க. இப்ப விஜய் சாருக்கும் தான் போவாரு. மத்த முதலமைச்சரும் நான் தான் அதிகம் கோட்டைக்கு போயிருக்கேன் அப்படின்றாரு. கோட்டைக்கு நீங்க அதிகமா போயிருந்தீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க நாட்டுக்கு? அம்மா நாளா எல்லா வேலை நீ வரலாம் கொடுக்கும்போது நீ எலெக்ஷன் டைம் தானே கொடுத்த. மக்களுங்க கொரோனாவில் எவ்வளோ தவிச்சு போய் வந்தாங்க தெரியுமா? அப்பெல்லாம் யாரும் வந்து நேராகவே பார்த்ததே கிடையாது. அவங்கவுங்க எலெக்ஷன் வரும்போது சம்பாதிக்கிறாங்க, போயிடுறாங்க. விஜய் சார் இப்போ எல்லாரும் நாட்டுக்கு நல்லதை செய்வார், இவர் நல்லதை செய்வார் தான் இவர் உட்கார வச்சுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இவர் செய்வார், நம்பிக்கை பொறுமையா செய்வார். அவர் செஞ்சிருந்தா அவரு மனசுக்குள்ள இருந்திருப்பாரு. ஆனா முன்னாடி இருந்தாரு. இப்போது இளைஞரணிக்கும் வயசான கிழவிக்கும் வயசான மகளிருக்கும் விஜய் சார் செய்யணும்னு நாங்க நினைச்சோம். அதே மாதிரி விஜய் சார் ஜெயிச்சிட்டாரு. அவர் செஞ்சாவே போதும். இனிமேல் மக்கள் மனசுல விஜய் சார் தான் இருப்பாரு. இதுதான் நிரந்தரம். மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்காரு. இனிமேல் விஜய் சார் தான் நிக்கணும். அதுக்குதான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. மக்கள் மனசுல இருக்கிற ஏன் குளத்தூர் தொகுதியில் தோத்தீங்க? மக்கள் மனசுல இருக்கிற ஒரு ஜாட்சி நீங்க தானே. ஏன் மயனை வந்து எதிர்கட்சியா நீங்க எதிர்கட்சியா இருந்திருக்கலாம்ல? சட்டமன்றத்துக்கு நீ வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. நீங்க ஏன் குளத்தூர் தொகுதியில் தோத்தீங்க? அதுக்குள்ள காரணம் என்ன? அது நீங்க பண்ணதான காரணம். அப்பா காரணம் தேடதானே செய்வாங்க. சபையில வந்து குட்டி கதை தானே அவர் சொன்னாரு. அது ஒரு இயல்பா சொல்லி வராத காரணம் என்ன? தோத்ததான காரணம். நீங்க அதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்பா காரணம் அவரா சொல்லி அவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. மக்கள் தேடும் இடத்துல முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு மக்கள் தேடின் முதலாள நீ இருந்திருந்தா நீ தானங்க முதலமைச்சரு. நீ இல்லாதனாலதாங்க இப்ப எல்லாம் அப்படியே இருக்கு. முதல் ஆளியார் சேகர்பாபு, ரெண்டாவது செந்தில் பாலாஜி. எல்லாமே பின்னாடி யார வச்சிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க. எவனும் நல்லது கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இருந்த முதலமைச்சர்லயே நான் தான் அதிக டைம் கோட்டைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, 5 வருஷம் நீ ஆடும்போது அதிகமா கோட்டைக்கு தானே போகணும். அப்புறம் வீட்டுக்காக போகணும். அதிகமா கோட்டைக்கு தானே போவாரு. முதலமைச்சர்ன்றவர் எங்க போவாரு? கோட்டைக்கு தானே போகணும். கண்டிப்பா கோட்டைக்கு போகாம இருந்தா அர்த்தம். விஜய் வந்து அடிக்கடி கோட்டைக்கு போகாம வீட்டுல போயிருக்காரு. கோட்டைக்கு தானே வர்றாரு. நம்ம சட்டசபைக்கு நீ வராத காரணம் அது உன்னோட ஃபெயிலரு. நீ வராத காரணம் குளத்தூர்ல என்ன பண்ண? எத்தனாயிரம் ஓட்டு கள்ள ஓட்டு. அதனாலதான் நீ தோத்துருக்க. அது காரணம். ரெண்டாவது மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க பொறுமையா அதை சொல்லு. மெயின் காரணமே அதான். குளத்தூர் தோத்தது காரணம் நீ சட்டசபைக்கு வராத காரணம் என்ன? அது உன்னோட இயல்பு தானங்க. இன்னைக்கு நான் தான் காரணம்னு சொல்றியே. அப்ப 234 தடவை நீ தானே காரணம் தோத்ததுக்கு. அதுக்கு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு விஜய் வர்றாருன்னா அதுக்கு அவர் ஸ்டாரு. அவர் வர்றாரு. அவர் இனிமேல் புதாச்சு. இனிமேல் தான் கொண்டு வருவார். ஒன்னா ஸ்டெப் எடுத்து வருவார். வந்துதான் இனிமேல் ஒன்னா செயல்படுத்தி கொண்டு வருவார். அப்பா மக்கள் மனசுல இருந்தாருன்னா நான் ஜெயிச்சிருப்பாரு. மக்கள் மனசுல விஜய் தானே இருக்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பாரு. இதே குத்தம் சொல்ற வேலை தான் அவங்களுக்கு. அங்க வேற வேலையே கிடையாது. மக்கள் தேடும் இடத்தில் முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. வந்து நின்னா நல்லதுதான். அடுத்தவங்க ஜெயிச்சு உங்களை குறை சொல்லாதீங்க. நீங்க ஜெயிக்கும் போது யாரும் எதுவும் சொல்லல. அடுத்தவங்க ஜெயிக்கும் போது நீங்க குறை சொல்லக்கூடாது. மறுபடியும் ஜெயிச்சாலும் குறை உங்களை யாரையும் சொல்ல மாட்டாங்க. கடவுள் எங்க எழுதிக்கிறானோ அங்கதான் போடுவான். புரியுதா? அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இது வரைக்கும் ஆண்ட முதலமைச்சர்லயே நான் தான் அதிகமாக கோட்டைக்கு போயிருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் பின்ன பதவியில் இருந்து அவர் போய் தான் ஆகணும். நான் போக முடியுமா? நீ போக முடியுமா? பதவியில் யார் இருக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க அவங்க தான் போக முடியும். எதிர்பார்ட்டி போக முடியும். சம்மாகிற ரோட்டில் போகிறவங்களாம் போக முடியுமா? அதெல்லாம் போக முடியாதுல்ல. அவங்க சொல்கிறதுக்குலாம் அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. புரியுதா? அவங்க நல்லவங்களே கிடையாது. அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் எல்லா வீட்லேயும் நடக்குது. அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு தான் அசிங்கம். மக்கள் சொன்னால் அசிங்கம். புரியுதா? அதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கும் வீட்டில் இருக்கிறவங்கள பேசுறதுலாம் வந்து தகுதி கிடையாது. அது ஒரு நல்ல அமைச்சருக்கு அர்த்தம் கிடையாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் இருந்த முதலமைச்சருக்கு அர்த்தமே கிடையாது. வீட்டை பற்றி பேசுறதா பேசக்கூடாது. ஏதோ இப்போ நாங்கள் வியாபாரம் பண்ணுறோமா, இன்னும் நாங்கள் பேசலாம். நீங்கள் பேசுறதுல அது பெரிய அசிங்கம். அது வீட்டை பற்றி பேசுறதுலாம் என்ன ஆகுது? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அங்கெல்லாம் பேச தப்பு. மக்கள் மனசுல இருந்தா தேட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? இல்லாதனால தானே அவர் தேடுறாரு. கரெக்ட் தாங்க அவர் பண்ணது. மக்கள் தேடும் இடத்துல முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்ல. ஏன்னா நம்ம விஜய் சார் தான் வந்து இப்போ எல்லாத்துலயுமே முன்னிருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாட்டி வந்திருப்பாங்கல்ல அவங்க. எல்லாருக்கும் முன்னாடியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்திருந்திருப்பாங்கல்ல. ஏன் வரல? எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்ததுனால தானே.
இப்போ கோட்டைக்கு அதிகம் போன முதலமைச்சர் நான் தான் அப்படின்றாரு ஸ்டாலின். எல்லா முதலமைச்சரோட நான் தான் கோட்டைக்கு அதிகமா போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, கோட்டைக்கு எப்படி இருந்தாலும் எல்லாரும் போய் தானே ஆகணும். அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பண்ணி தானே ஆகணும். அது அவங்க இல்ல. இப்போ நமக்கு மீடியா மூலியமா நம்மளோட முதலமைச்சர் வர்றதை நம்ம எடுத்து காமிச்சிட்டு தானே இருக்காங்க. இவர் பிராங்கா, அதாவது ஓப்பனா இருந்து எல்லாத்தையும் காமிக்கிறாரு. சோ இது பெரிய விஷயம். இவர் ரெகுலரா வந்துட்டு இருக்காரு. அவர் வந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா இவர் ரெகுலரா வந்துட்டு இருக்காருன்றத நம்ம மீடியா மூலியமா பாக்குறோம். நமக்கு தெரியுது. இதே அவங்க தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம்ல, பிராங்கா ஓப்பன் மைண்டடா தெரியப்படுத்தி இருந்திருக்கலாம்ல. அது ஒரு நல்ல விஷயம் தானே அவர் பண்றது எல்லாமே. அப்படிதான் பேசுவார். என்ன பண்ணும் பின்ன, ஆமாங்க நான் தோத்துறாங்க எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் உட்காந்து அழுவ முடியும், வெளியே அழுது காட்ட முடியும். அவர் அப்படிதான் பேசி ஆகணும். மக்கள் தேடும் இடத்துல முதல் ஆளா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் பேசுறாரு. நிக்கவே இல்லையேங்க, எங்கெங்க நிக்கிறீங்க? ஆனா பொதுவாகவே எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா திமுக வந்து ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படுவாங்க. அதனால நாங்களே வந்து அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சிறப்பா செயல்படுவாங்க சொல்லிட்டு அவங்க எதிர்கட்சியா வச்சிருக்கோம். ஆளுங்கட்சியா இருந்தா அவங்க அவ்வளவா செயல்பட மாட்டாங்க. ஸ்டாலின் குளத்தூருக்குலாம் நான் நிறைய செஞ்சிருக்கேன், மக்களை போய் கேளுங்கன்றாரு. மக்களை போய் கேட்டிருந்தா மக்கள் தீர்ப்பு தான் கொடுத்துருக்கணும். குளத்தூர்ல அதிகமா நீ செஞ்சிருந்தா நீ என்னதான் செஞ்சிருக்க? குளத்தூர்ல அதிகமான கள்ள ஓட்டு தான் நீ போட்டு வந்திருக்க. குளத்தூர்ல இல்லாட்டி வந்திருப்பியா? மக்களுக்கு நீ அதிகமா செஞ்சேன் நீ என்னதான் செஞ்ச? அப்படி செஞ்சதா நீ தானே சிஎம். ஏன் வேற ஆள் வர போறாங்க? ஏன் இந்த வாட்டி கள்ள ஓட்டு போடலையா? ஏன் வரலையே? கள்ள ஓட்டு பூரா பிடிச்சிட்டாங்களே. கள்ள ஓட்டு பூரா இந்த வாட்டி தீர்மானமா பிடிச்ச காரணம் என்ன? உங்க கட்சியோட ஊழல் கட்சிங்கிறது தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பிடிச்சாங்க. ஒரு கள்ள ஓட்டுல அதிகம் இருக்கிற தமிழ்நாட்டிலேயே வந்து குளத்தூர்ல தான் அதிகமான கள்ள ஓட்டு. அது ஃபர்ஸ்ட் டீலிங் எடுத்ததே கள்ள ஓட்டு அங்கதான். அது தெரிஞ்சுக்குங்க. முதல் நல்லா எல்லா இடத்துலயுமே கள்ள ஓட்டு முதல் எடுத்த காரணமே குளத்தூர் தொகுதி தான். குளத்தூர் மக்கள் நன்றி கெட்ட மக்கள்னு ஆராசா சொல்றாரு. அதாங்க தப்பு. நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடுறதுக்காண்டி நன்றி கெட்டவன்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன முதல் நல்ல மனுஷனா? அதை யோசிக்கணுமா இல்லையா? நீங்க முதல் நல்ல மனுஷர்களா? அதை யோசிங்க. ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? யாரு மேல இல்ல, எந்த அரசியல் வரல, யாரு மேல குற்றச்சாட்டு இல்ல. சிஎம் பேர்ல சொல்லுங்க, இருக்கிற அரசியல் மேல சொல்லுங்க, யாரும் குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க. உங்க மேல யாருக்கு எந்தெந்த ஊழல் இருக்கு, எத்தனை ஊழல் இருக்கு, எல்லாத்து வேலையும் தானே இருக்கு. யாரு மேல இல்ல? சிஎம்ஏல இருக்கு. அத்தா யார சொல்லலாம், எல்லாத்து பேர்ல தான் இருக்கு. கனிமொழி மேல இருக்கு, ஆர் ராசா இல்ல. ஆர் ராசா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கப்பா அப்பா காணும் தான் பேசிருப்பாரு. அரசு சம்பவம் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு. உதயநிதி என்ன சொல்றாரு, செங்கல்பட்டு கோட்டையில் கணவனை தேடும் மனைவின்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்றாரு. அது எங்களோட பர்சனல் விஷயம். அது எங்க வீட்டுக்காரம்ம எனக்கு தேடுவாருன்னா அவர் வீட்டுக்காரம்ம தேடுவாங்க. அது பர்சனலா பேசிக்குவாங்க. அது தனிப்பட்ட விஷயம். நீ ஏன் சபையில கொடுக்குற? உன் குடும்பத்தை பாரு. உன்னோட ஆட்சி நீ இத்தனை வருஷம் 57 வருஷம் ஆண்டி ஆட்சி அது எங்க போச்சு இந்த வருஷம்? அது காரணம் எங்க? அது உள்ள சொல்யூஷன் இன்னும் கண்டுபிடிக்க முடிஞ்சா? அது எங்க போச்சு? மத்தவங்க குடும்பத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க குடும்பத்தை பாருங்க, உங்களோட அரசியல் நோக்கத்தை பாருங்க, மற்ற குடும்பத்தை பார்க்காதீங்க. அது கோர்ட்டு தீர்மானத்துக்கு வரும்போது அவர் பேசிக்குவார். திமுக வந்து ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கி ஊரா அனுப்பி விஜய் அவர்களை பத்தி அவதூறு பரப்புறாங்க, பர்சனல் அட்டாக் பண்றாங்க. புதுசா ஆட்சிக்கு வந்து நீ எவ்வளவுதான் நீ அவதூறு பரப்புனாலும் ரொம்ப வேண்டாம். லாஜிக் மேட்டர். கரூர்ல 47 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்குள்ள காரணமே இன்னொரு கண்டுபிடிச்சிருக்காங்களா? இப்பதான் பிடிப்பாங்க. காரணம்னா மெயின் செந்தில் பாலாஜி தான். இதுக்கு ஸ்டாலின் தான் முக்கியத்துவமா இருந்திருக்காரு. இது காரணமே அவர் தான் இருந்திருக்காரு. அதனால பொறுமையா பண்ணுவாங்க. அப்பதானே தெரியும். எவ்வளவுதான் நீ அவரு பரப்புனாலும் கூட அவர் எதுக்குமே கலக்கப்பட மாட்டார். அவர் இப்பதானே அவங்கள மாதிரி 57 வருஷமா ஆண்டாரு. இப்பதானே வந்திருக்காரு. வந்து 40 நாள் தான் ஆச்சு. இனிமேல் வருவாரு. வந்து வர செய்வார். செய்யாமல இருக்க மாட்டார். உங்க ஊழலை கண்டிப்பா அவர் கண்டிப்பா கேட்பார். நல்ல ஒரு மனுஷன். எதிர்கட்சியா இருந்தவர் கூட ஏன் ஜெயிச்ச முதல் தேர்தல்ல ஏன் உங்களை போய் சந்திச்சாரு? உனக்கு எனக்கு தான் போட்டின்றதுல ஜெயிச்சு காட்டி நேரடியா போய் சந்திச்சாருல, அதே முதல் பிளஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கு. எந்த ஒரு அரசியல்வாதியுமே போகட்டான், அவன் தான் போயிருக்க உங்களை பாத்துருக்கான். சிஎம் தான் பாத்துருக்காரு உங்களை. எந்த இதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. இது முன்னே யாரும் பண்ணது யாரும் இல்ல. டிவிகே டிஎம்கேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி அவர் ஜெயிச்சு முதல் டிஎம்கே பார்த்த ஒரே ஆளு யாருன்னா நம்ம விஜய் சிஎம் தான். வேற யாரும் பார்த்தது இல்ல. இதோட என்ன வேணும் அவருக்கு? இதோட அவங்களோட பெரிய ஒரு இழப்பே இதுதான். பார்ட்டி பண்ணுன்னு சொன்னாரு சட்டசபையில. பார்ட்டி பண்ணுன்னு சொன்னதும் திமுக எல்லாமே கோவம் வருது. ஆனா அவர் அதிமுக சொல்ல, திமுக சொல்ல, பார்ட்டி பண்ட்ல கொள்ளடிச்சுக்கிறாங்க டாஸ்மார்க்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதும் திமுக டாஸ்மார்க்ல எவ்வளவு ஊழல்ன்றது இப்பதானே கண்டுபிடிச்சிருக்காங்க. 717 கடை எடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஊழல்ன்றது இப்பதானே கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? இதுக்கு மேல நான் வந்து இதுக்கு மேல தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களும் சரி, எல்லாத்தையும் நான் வந்து பிடிப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது வரத்தானே செய்யாது. கண்டிப்பா வருவாரு. மக்கள் மனசுல இருந்தா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? மக்கள் எதுக்கு கஷ்டப்படுறாங்க? மக்கள் வந்து தைரியமா விஜய் செஞ்ச மாதிரி அவர் செய்யல. இல்ல விஜய் வந்து ஒரு பஸ் போக்குவரத்தோ எதுலயும் போனாலும் கூட எந்த ஒரு ஆம்பளை பசங்க எதுவுமே பேசாத அளவுக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை வருது? அதே மாதிரி அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு ஒரே ஒன்று கேட்கணும். இந்தியாவில் உள்ள மார்க்சிஸ்ட் பத்தி நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்களா, அவங்கள மாதிரி ஒரு பச்சை வந்து உலகத்தை பார்க்கவே முடியாது. அவங்க
பச்சோந்தி கூட அந்த நேரம் மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவங்களே பத்தி யோசிப்பாங்க இந்த வார்த்தையை. அந்த அந்த கட்சியில இருக்கவங்களை விடுங்க, அந்த அடிப்பட்ட தொண்டர்களே அந்த தோழர்கள்லாம் யோசிங்க. அதாவது இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அரசாட்சியை எதிர்ப்பீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை என்ன? அரசாட்சியை அரச இதை எதிர்க்கிறது, அரசாட்சியை எதிர்க்கிறது. அப்பா பையன் பேரன் 3ஆம் தலைமுறையா வந்துச்சு. அடுத்தது இன்னும் 4ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை அப்படியே அப்பா பையன் பேரன் குடும்பமா தான் அந்த குடும்பம் தான் காலங்காலமா ஆளுது. அதையே ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எதிர்க்க மாட்டீங்க. அது வந்து அது எதுக்குங்களா, அதை ஏன் எதிர்க்க மாட்டீங்க? நீங்க கூட்டணி வைக்கிற கட்சி, அதாவது எப்படி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்கானா, அவன் கூட்டணி வைக்கிற கட்சியை வந்து ஏத்து பேசவே மாட்டான். ஆப்போசிட்ல இருக்கவனதான் எப்பவுமே பேசினே கிடக்குறான். ஃபர்ஸ்ட் உன் கூட கூட்டணி வச்சுக்கான், அவனை நீ ஏத்து கேள்வி கேட்க உனக்கு தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா? அவனுக்கு கேட்கல. நீ அந்த மாதிரி திமுக கேட்டிருந்தா திமுக தோத்தே போயிருக்காது. நீ ஃபர்ஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து அவங்க கொள்கையில ஃபர்ஸ்ட் உண்மையா இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த உழைப்பாளர்கள் அந்த வர்க்கம் சுரண்டல் அதெல்லாம் பத்தி அதிகமா பேச நீ தான் மேடை போயிட்டு உழைப்பாளரோட பணத்தை சுரண்டுறாங்க, அது சரியா சொல்ல தெரியல, அந்த சுரண்டுறாங்க மக்கள் பணத்தை சுரண்டுறாங்க அதிகமா பேசுறீங்களா? இந்த திமுக எவ்வளவு சுரண்டுச்சு, ஏன் போன 5 வருஷத்துக்கு கேட்கல? கரெக்டா கூட நின்று ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்ச அப்புறம் இப்ப விஜய் பக்கம் ஓடி போயிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நடந்துக்குவாங்க. உங்களை ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நீங்க பேசுற பேச்சு, நீங்க உங்க பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கா, ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க சொல்லுங்க. போட்டிக்கு அதிகம் போன நான் தான் முதலமைச்சர், நான் தான். ஆமா, ஆனா அதிகமா போனாரு. நான் கூட நிறைய வாட்டி ஸ்டாலின் பாத்துருக்கேன், போனாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் நீங்க செய்யணுங்க. நீங்க வந்து திமுகல உள்ள ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து எலைட் பீப்புள், நீங்க எலைட் பீப்புளா வாழ்றீங்க. அப்படியே அந்த உயரத்திலே இருக்கிறீங்க, உயரத்துல வாழ்றீங்க. அடிமட்டத்தில் என்ன நடக்குது உங்ககிட்ட வந்து சொல்றாங்களா என்ன தெரியாது. உங்களால நேரடியாக இங்க வந்து பார்க்க முடியாது. நீங்க அந்த கள ஆய்வு பண்ணி என்னப்பா உண்மையான உங்க கட்சிக்காரனை விடுங்க. அவங்க எப்பவுமே தலைவரே நம்மளதான் பத்தி தலைவரே 234 தொகுதியிலும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை ஏமாத்திரான்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் ஏமாத்திடுறாங்க போல. அதாவது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஒரு ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரி கீழ் மட்டத்தில் என்ன நடக்குது, என்ன மக்களோட மனசு எப்படி இருக்கு, அங்க என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அப்பதான் நீங்க அடுத்தோட ஜெயிக்க முடியும். நீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்க முடியாது. அடுத்த இந்த 75 ஒன்னிலாம் போயிடும். நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து மக்கள் மனசு என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கட்சிக்காரன் சொல்ற நம்பாதீங்க. எனக்கு அப்பயே தெரியும் திமுக வராதுன்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே வந்து திமுக வெறுத்து கடந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்து போயிடுச்சு. நீங்க வந்து நாங்க நல்லது செஞ்சோம், இவ்வளவு செஞ்சோம், அவ்வளவு கூட்டம் இது பண்ணோம், அது பண்ணோன்றீங்க. ஆனா மக்கள் மனசை வந்து இவ்வளவு கோடி ஊழல் பண்றீங்க. நீங்க 10 பண்ணீங்க, மொத்தம் 20 பண்ண வேண்டியது 10 பண்ணிட்டு மிச்சம் 10 ஏன் பண்ணலன்னு தான் மக்கள் கேட்கறாங்க. நீ 20மே பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்குதான் உனக்கு உட்கார வச்சான். நான் 10 பண்ண தான் பேசுறது, மிச்சம் 10 ஏன் பண்ணல? முன்னெல்லாம் எல்லார்ட்டையும் ஃபோன் கிடையாது, டச் செல் அதெல்லாம் கிடையாது, விஷயம் தெரியாது. நியூஸ் பேப்பர் மீடியா எல்லாம் உங்க கையில இருந்துச்சு, நீங்க போடுறத விஷயம். இப்ப எல்லா கையிலும் ஃபோன் வந்துச்சு. இப்போ மக்களுக்கான நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தெருவில் ஒரு விஷயம் நடந்தா அது உலகத்துல மூளை வரையும் சென்றடையுது. அதனால கொஞ்சம் திமுக காரங்க இன்னுமே கொஞ்சம் ஒழுங்கா இருந்து உங்க இதை திருப்பி ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஒன்றும் பண்ண வேணாம், உண்மையா உழைச்சிங்கன்னா போதும், வந்துடலாம். உண்மையா இருந்தா போதும், மக்களுக்கு உண்மையா இருங்க, வந்துருவீங்க. அப்படி நீங்க 230 தொகுதியும் ஜெயிச்சிருவீங்க. அதாவது அப்பா மக்கள் மனசுல இருக்கிறாருன்றது ஓகே தான், ஓகேங்களா? சட்டமன்றத்துல தேடாதீங்கன்னு அவர் கேட்கறதும் கரெக்ட் தான். அப்பாவை காணோன்னு விஜய் சொன்னது தப்பு தான், புரியுதுங்களா? நாம வந்து ஒரு முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு படி நம்ம மேல வந்துட்ட பிற்பாடு ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசணும். நாம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அளந்து பேசணும். யாரையும் வந்து புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. உன்ன சட்டசபை நிகழ்ச்சியெல்லாம் வந்து சாதாரணமா யாருக்கும் தெரியாம அங்க நடந்துகிட்டு இருந்தது நியூஸ்ல தான் பார்ப்போம். இப்போ லைவா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம வந்து எப்போதுமே வந்து நம்முடைய வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தும் போது யாருக்கும் புண்படுத்தாம, அப்போ இது பர்சனலா பேசுற மாதிரி, அதாவது குடும்ப பகையை பேசுற மாதிரியான ஒரு இது, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா எதிர்கால, அதாவது முன்னாள் முதலமைச்சர், வயசுல மூத்தவர் அப்படின்னும் போது இவரும் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அதுக்கே இவர் வந்து உதயநிதி சாரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? பர்சனலா அட்டாக் பண்ணிருக்கிறாரு. என்ன செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி கணவனை தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் தவறுதான். பர்சனல் அட்டாக்லாம் வந்து தயவு செஞ்சு ஒரு சட்டமன்றத்துல பேசாதீங்க. சட்டமன்றம் மக்கள் மன்றம், மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு ஆட்சியில் இல்லாம இருக்கலாம். ஏன்னா ஆட்சின்றது வந்து எல்லோருக்குமே ஒவ்வொரு மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கிறது. ரெகுலரா நாம இருக்க போறது கிடையாது இது வரைக்கும். அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்த கர்ம வீரர் காமராஜரையே தோக்கடிச்ச மக்கள் இது மக்கள். அப்படின்னும் பொழுது கக்கன், கர்ம வீரர் காமராஜர், இவங்கெல்லாம் வந்து உதாரண புருஷர்கள். அண்ணா தோத்தாரு, கலைஞர் தோத்தாரு, புரியுறதுங்களா? ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க, எம்ஜிஆர். நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் ஆட்சியில இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தான் மக்கள். அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, யாரை பார்த்துட்டு மாற்றத்தை தேடி ஓடுவாங்க. அப்படின்னும் பொழுது நாம இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக புண்படும் மாதிரி பேச வேண்டாம். நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், ஓகேங்களா? மக்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. ஏன் தெரியுங்களா? அவர் வந்து நிறைய வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், அள்ளி வீசிருக்கிறார். அதாவது உங்களால என்ன முடியுமோ அதை வந்து முதல்ல முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, புரியுதுங்களா? மக்கள் மனசுல நீங்களும் இருங்க, ஓகேங்களா? அதனால சட்டமன்றத்துல பேசக்கூடியதை
உங்கள் மேலே இன்னும் மதிப்பு நல்ல நிறைய வர்ற மாதிரி நல்லா இது பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே சொல்கிறாங்க எல்லாம் விசில் அடித்த சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பசங்கன்றது எல்லாருமே வந்து ஒரு பெரிய மனுஷனாகவே பிறந்துறதில்ல. சின்ன பசங்க தான் அவங்க கற்றுண்டு திரும்ப வந்து பெரிய மனுஷனாக ஆகிறது. அனுபவம் தான் சொல்கிறது. அதனால இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள்லாம் வந்து நிறைய, அதாவது தாவைக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் புதுமுகங்கள் தான், இல்லை சின்ன பிள்ளைங்க தான். ஆனால் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் என்னென்னா கற்றுக்குவாங்க, கற்றுக்கிட்டு செய்யணும். ஓகேங்களா? அதனால் எல்லாரையும் ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து விஜய் அவர்கள் நிறைய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் பாதி முக்கால்வாசியாவது நிறைவேற்றணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.